உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்துவிடக்கூடாது என்கின்ற விவேகானந்தரின் வரிகளை வணங்கி ராசவேளர் செண்பக தமிழரங்கிலே கவிதை களஞ்சியம் என்கின்ற பொருள்மையிலே நாம் தற்பொழுது இந்த பொழிவிலே சிந்திக்க இருக்கிறோம். கவிதை களஞ்சியம் அப்படின்னா என்னென்னா, படித்த கவிதைகள், எக்கச்சக்கமான கவிதைகள், அறிஞர்கள் சொன்ன கவிதைகள் எல்லாம் மனதை தொட்டது. அதுவே இந்த தலைப்பு, கவிதை களஞ்சியம். 32 மொழிகளிலே புலமை பெற்றவர் தேவநேய பாவாணர் அவர்கள். அதனால தான் மொழி ஞாயிறு என்று அவரை சொல்லுகிறோம். அவர் அருமையான கவிதைகள் எல்லாம் வடித்து கொடுத்திருக்கிறார். அருந்தமிழ் அன்னையே, அரவணை இணையே, திருத்தறி வினையே, தினம் அருள் துணையே, மருந்துரல் மானே, மகிழ்தரு தேனே, மலர்புரை உணதடி மனம் தொழுதேனே, தாயினும் சிறந்தது தமிழே, தரணியில் வளர்ந்தது தமிழே, வாயுடன் பிறந்தது தமிழே, நம் வாழ்வெல்லாம் தொடர்வது தமிழே, தென்படு மழலையும் தமிழே, தென்படு மழலையும் தமிழே, தேம்பி அழுததும் தமிழே, குந்தி எழுந்ததும் தமிழே, குளவி மகிழ்ந்ததும் தமிழே, முந்தி நினைந்தலும் தமிழே, முந்தி மொழிந்ததும் தமிழே, குந்தி எழுந்ததும் தமிழே, குளவி மகிழ்ந்ததும் தமிழே, பயன்படு கல்வியும் தமிழே, பணிபெறப்படுவதும் தமிழே, அயல்மொழி பயில்வதும் தமிழே, அயல்மொழியை நினைப்பதும் தமிழே, குளவி மொழிந்ததும் தமிழே, குலமெனப்படுவதும் தமிழே, கோவனப்படுவதும் தமிழே, நலமெனப்படுவதும் தமிழே, நம் நாடெனப்படுவதும் தமிழே, தனிமொழியானதும் தமிழே, நம் தாய்மொழியானதும் தமிழே, கனிமொழியானதும் தமிழே, நம்முடைய கலைமொழியானதும் தமிழே என்று தமிழினுடைய திறத்தை அருமையாக எடுத்துச் சொல்லியிருப்பார். அவருடைய கவிதை வரிகள் ஒவ்வொன்றும் தம்முடைய மனதை துளைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தமிழ் மொழிக்கு வணக்கம் கூறி, இப்படியெல்லாம் தமிழ் மொழியை அயராது வளர்த்த தமிழறிஞர்கள் எண்ணற்றவர்கள். அந்த வகையிலே தேவநேய பாவாணர் அமைப்புன்னு கூட வைத்து நம்முடைய இளம்குமரனார் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் திருமாறன் ஐயா மற்றவர்கள் எல்லாம் நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே பார்த்திங்கன்னா, பாவாணர் அவர்கள் கற்பில் சிறந்த எந்தன் கனியே என்ற மெட்டு முத்தமிழ் எனும் திருமொழியே, பரவழியே புற வழியே கரும்பிழியே, இத்தரை தனிமுதல் இயற்கையில் எழுத்தே, எழிலும் திராவிடம் எனும் குல கொழுந்தே, முத்திர மொழிகளில் முகமுறு விழுதே, முக்கியமாக உனை போற்ற முடியேற்ற பெரும் வீற்ற பணியாற்ற, முத்தமிழ் எனும் திருமொழியே, ஏனைய மொழிகளின் இலக்கண வரம்பே, இருப்பதால் அந்த அமரர்க்கும் இன்சுவை கரும்பே, நானில மொழிகளில் நடுவுறு நரம்பே, நடுவாக பலமத குலமே நுகர் நலமே விளை நிலமே அரும் களமே, முத்தமிழ் எனும் திருமொழியே, ஓதற்கெளியவாய் உணர்வதற்கரிய உத்தம மறைபல உனக்கென உரிய, வாதையூர் மூவரே வளமைகள் புரிய, வாய்த்ததோர் பெரும் திரு படையே கவி நடையே செவி மடையே எமை அடையே, முத்தமிழ் எனும் திருமொழியே என்று கற்பை காட்டிலும் சிறந்தது தமிழ்மொழிதான் என்று தேவநேய பாவாணர் அவர்களுடைய கவிதை நிலை என்பது இருக்கும். அப்படி கற்பில் சிறந்த என்றன் கனியே என்ற மெட்டு முத்தமிழ் எனும் திருமொழியே என்ற இந்த வரிகளை எல்லாம் அவர்கள் பேணி எடுத்து சொல்லியிருப்பது நம்மளுக்கு மனதிற்கு இதமளிக்கிறது. இப்படி 32 மொழிகளிலே அவர் புலமை பெற்றிருக்கிறார். அடுத்து பாரதியார்களுடைய கவிதை. பாரதி கவிதைக்கு சொல்ல வேண்டுமா? பாட்டுக்கொரு புலவன், பாடாத கவிதை திறம் அல்ல, முன்னேறி புலவன். அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதையும் முன்னாடி நினைத்த ஒரு கவிஞன் என்று சொன்னால் மகாகவி. அதுதான் சி. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவருடைய கவிதை நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நிலையாக சிறப்பாக இருக்கும். நல்லதோர் வீணை செய்து நலம் கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றெல்லாம் இந்த தொடக்கத்தில் இந்த நிலையை யார் அடிக்கடி சொல்லுவார்னா, நம்மளுடைய சுப்பிரமணியன் ஐயா சொல்லுவார். பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அடிக்கடி இந்த பாடலை அவர் எடுத்து கையாண்டு கொண்டிருப்பார். பாரதியாருடைய பாடல். இப்படி பாரதி பார்த்திங்கன்னா, இந்த செந்தமிழ் நாடனும் போதின தமிழ்நாடு அப்படின்னா அடையாளம் பாரதியினுடைய அந்த பாட்டு தான்.
செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறைந்த தமிழ்நாடு காதல் புரியும் அரம்பையர் போலிளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பல்லவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிற்கு அடையாளம் அவர் தான். கல்வியில் சிறந்த இந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இது அப்படியே மெட்டு போட்டு பாடலாம் அழகா. அப்படி அதே போல் இன்னொரு இது பார்த்திங்கன்னா வெள்ளிப்பனி மலை மீது உலாவோம். இது எல்லாமே அறிவியல் சிந்தனை தான் இந்த பாட்டு முழுக்க முழுக்க. வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விலை ஆடி வரும். சுந்தரம்னா அழகு, அழகு நிறைந்த அந்த தெலுங்கு மொழியிலே பாட்டு இசைத்து பாடிட்டு வரும். பல மொழியில் அவர் இதில் 14 மொழி தெரியும். பாரதிக்கு 14 மொழி தெரியும், 14. அப்போ எந்த அளவுக்கு அவரெல்லாம் சிறப்பாக பாடியிருக்கிறார் பாருங்கள். அப்படி சிறந்த பாடல்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு இப்போ அந்த இது சொன்னால அறிவியல் சிந்தனை அதில் தான் 1924 தான் வானொலி நிலையே வருது. ஆனால் 1921 வந்து பாரதி இயற்கை எய்திடுறார். அதற்கு முன்னாடி பாடுறார், காசியில் ஒருத்தர் பேசுனா காஞ்சியில் கேட்குறதுக்கு ஒரு கருவி செய்வோம். அப்போ தான் வானொலியே நிலையமே இல்லை. அப்போவே இவர் அதுக்கு முன்னாடியே பாடியிருக்கிறார். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்குவோம், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டல தியல் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்துக்கு போங்கப்பா, ஏன் சும்மா அங்கே இருக்கிறீங்க? அதே போல் பல நூல்களெல்லாம் இது பண்ண வேண்டும், அதெல்லாம் சொல்லுவார். அது மேலை நாட்டார் கண்டு வணங்க செய்திடல் வேண்டும். நம்ம ஏதோ நமக்குள்ளே பழங்கதைகள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நல்ல நூல் நல்ல திறமை என்று வெளிநாட்டார் அதை கண்டு வணக்க செய்தல் வேண்டும் என்று பாரதி அவர்கள் சொல்லுவார். அப்படி அருமையான நல்ல கவிதைகள் 1000 கணக்கிலே கொட்டி கிடக்கின்றது. அவரை அதை எடுத்து படிக்கணும். லைப்ரரியிலலாம் அவங்க அறிஞர்களுடைய பெருமக்களுடைய புத்தகங்கள்லாம் கூப்பிடுது, வாங்க வாங்க என்ன படிங்க. அவங்கெல்லாம் இறக்கல, நூல் வடிவாக இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். பாருக்குள்ளே நல்ல நாடு, அந்த பாட்டெல்லாம் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பர மோனத்திலே உய மானத்திலே கானத்திலே இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பாடல் அப்படியே எதுகை மோனை தத்தளித்து பாடக்கூடியது. ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு என்று அந்த பாருக்குள்ளே நல்ல நாடு என்கின்ற பாடல் படிக்க படிக்க அப்படியே நம்ம நெஞ்ச உருக்கும். அப்படிதான் கவிதை களஞ்சியம் என்கின்ற அந்த தலைப்பிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பாரதிதாசன் ஐயா, பாரதிக்கு தாசன், இவருக்கு நான் தாசன், அடிமை. தாசன்னா அடிமை. அப்படி இவர் வந்து செல்லிக்கு தாசன், செல்லிதாசன் என்று சொல்லுவார் தன்னை. மேலைநாட்டு அறிஞருடைய அந்த செல்லிக்கு நான் தாசன் என்று பாரதியார் சொல்லிக்கொள்ளுவார். அப்படி இந்த பாரதிதாசனுடைய பரம்பரனே தனியாக இருக்குது. சுப்புரத்தின தாசன், இப்படி சுரதா இவங்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த வரிகளில் நிறையா இருக்காங்க. இப்படி அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அப்படி பாரதிக்கு வந்து ஒரு பேரவை வைக்க வேண்டும் என்று முனைவர் சு. செயலாவதி ஐயா அவர்கள் இங்கே வந்து பேரவை தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்ச்சங்கத்தில். பாவேந்தர் பேரவை என்று, பாவேந்தர் பாரதிதாசன் பேரவை. அது அவங்க குழந்தைக்கு பேர் பாரதிதாசன்னே பேர் வச்சிருக்கிறாரு. அதில் தான் அவர் முனைவர் பட்டம் செஞ்சார். ஏன்னா அவருடைய கவிதை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி எப்படி தமிழை உயிராக நினைச்சார் பாரதிதாசன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுளையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்றேன் கண்டீர், தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தமிழை வந்து என் உயிராக பார்ப்பேன், எல்லாரும் படிக்கணியா அப்படின்னு நினைச்சவர் பாரதிதாசன்.
எண்ணரும் தமிழ்நாட்டின் கண். எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டல் என்னாலோ, எந்த நாளியா வரும் என்று சொல்கிறார். அதே போல தீமை என்று வந்துவிட்டால் நான் யாராக இருந்தாலும் அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். எப்படி? கொடைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவர்களுடைய கவிதை வரியெல்லாம் பப்பா என்னில் சங்கே முழங்கு பாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதே போல் ஒவ்வொரு தமிழுக்கு அமுதென்று வேறின்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள், எப்படி அந்த உயிருக்கு நேராக தமிழை வைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இந்த நிலவுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு காதலை சொல்கிறப்ப கூட தமிழனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்துருக்கிறார். அதுதான் முக்கியம் இந்த கவிதை நிலைகளில் அவர் எடுத்து சொல்லும்போது. இந்த உதயகுமார் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா பெரியண்ணன்னே ஒரு படமே வச்சு அருமையாக எடுத்தாங்க. திரைசீலை போட்டு இங்கிட்டு இதெல்லாம் இருக்கும்போது அப்போ அந்த திரைசீலை போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு அருமையாக அந்த கவிதை நிலையில் கொண்டுட்டு வரார். அந்த நிலாவை பார்க்கிறார். அந்த காதல் நிலையை எடுத்து சொல்ல வந்தவர் அந்த உழவனுக்கு வடித்த சோறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோறு இந்த நிலா மாதிரி அந்த இது இருக்குதான், அதுதான் சொல்லுகிறார். நீலைவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டார் காதல் கொள்ளையிலே உலகம் சாகுமோ, சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி அனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிளம்போ அப்படின்லாம் தராரு. அந்த வரிசையில் அவர் சொல்லும்போது அங்கே சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உழவனுக்கு நிலா சோறு கிடைத்தது போல் அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடினுடைய நிலையை பார்த்தினா நிலா இது மாதிரி, அந்த வடித்த தட்டை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நிலா இது மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் உவமை கொடுக்கின்றார். உழவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அப்படி கொடுத்தவர் பாரதிதாசன் அவர்கள். அதே போல் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்கக்கூடாது என்று சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டோன்போம், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கு பயனற்ற சிறிய வீணன் கனாலடா என் சுற்றூர் என்போன் உள்ளான், கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ளான் தொன்னை உள்ளம் ஒன்றுன்று தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறர் நாட்டை துன்புறுத்துதல். இதெல்லாம் அருமையான கவிதை நிலையாக பாவேந்தரனுடைய நிலையில் நம்ம பார்க்க முடிகின்றது அன்பர்களே. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நேரம் காலநிலை காரணமாக சில கவிதைகள் நெஞ்சில் பட்டது தான் கவிதை களஞ்சியங்கள், படித்தது நெஞ்சில் நிற்கிறத அப்படியே கொட்டுறேன், அவ்வளோதான். அவ்வளோ கவிதை நிலைகள் அவ்வளோ இருக்கிறது. கவிதைனா என்ன? நினைத்தால் வருவதல்ல கவிதை, நெஞ்சம் கணத்தால் வருவதே கவிதை என்று வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுகிறார். நீங்கள் கவிமணி தேசிய விநாயகர் சொல்வதெல்லாம் தெரியும். தெளிந்த தமிழில் தெரிந்துரைப்பது கவிதை, புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம இது பண்ணி பார்க்குறோம், மேலை நாட்டு அறிஞர்களுடைய இதெல்லாம் பார்க்குறோம். கவிதை என்பது தன்னுடைய ஆழத்தை மனதை துளைக்க வேண்டும். அது வந்து புது கவிதை, முதல்ல மரபு கவிதை, அப்புறம் புது கவிதை, சென்றி கவிதை, ஹைக்கூ கவிதை, இப்போ குக்கு கவிதை, ஒரு வரியில் கூட கவிதை நிலையெல்லாம் வருகிறது. இப்படிலாம் அந்த கவிதை களஞ்சியத்தில் மாணவர்களுக்கும் சிறிய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். பெரியவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லாமல் வச்சிருந்தோம்னா கூட அது பாவமா, அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்படி நினைத்ததை சொல்ல வேண்டும். அப்படி நம்ம எக்கச்சக்கமான கவிதைகள்லாம் சொல்ல வேண்டாம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எந்த மென்னத்தை கூறற்கு நானென்று முன்வந்த திருந்து மொழி வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி அதனால் எங்கள் தமிழ் அன்னையை வாழிய வென்றடி வாழ்த்துகின்றோமே என்று வரதனஞ்சயம் பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி தமிழ் மொழியினுடைய சிறப்பு நிலைய கவிதைகளில் புரியுதுங்களா? அடுத்து வைரமுத்து இப்போ கூடிய வாழக்கூடிய கால சூழ்நிலை அடிக்கடி நாங்கள் செண்பகத்தமிழர்களுடைய ராசவேளர் செண்பகத்தமிழர்களுடைய பொறுப்பாளர் ராச இளங்கோவன் ஐயா அவர்கள் இந்த கவிதையை அடிக்கடி சொல்லுவார். அவர் கேட்டே இதை நான் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சேன். அப்பேற்பட்ட அருமையான அம்மா கவிதை, அருமையான கவிதை. முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், காத்தெல்லாம் மகம்பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபமுன்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் எடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ இந்த தரணியாழ வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரம் ஏதொன்னு தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்.
கதகதன்னு களிகிண்டி கலிகுள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைச்சு நீ கொலகொலன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும், அடுத்த தெருவெல்லாம் மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் உன் புள்ளை என்ன நீ திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வடியும், கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும், தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சியூறும், வறுமையில் நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாமல் பேனா எடுத்த இந்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச, காசு உள்ள வேலையில் பாசம் வந்து சேரலையே, பாசம் உள்ள வேலையில் காசு பணம் கூடலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிற்கையில் பெத்தப்ப சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சு பெத்த மனம் கல்லாச்சு, படிப்பு படிச்சுக்கிட்டேன் பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில் நம்பலையே, பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாம் வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆகிடுச்சு, வைகையில் ஊர் முழுக்க வல்லாரும் சேர்ந்தொழுக கைப்பிடியாக கூட்டி வந்து என்னை கரை சேர்த்து விட்டவளே, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு பிள்ளை இருக்கா என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி அந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது அன்பர்களே. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கதி என்று சொல்லுவார். ஒன்று கம்பன், இன்னொருத்தர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லாத செய்தியா? திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது ஒரு அருமையான கவிதை வடிவ நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறள் வெண்பா என்று சொல்வார்கள். அதே போல் கடைசி குறள் கூடுதல் காம்பத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்று. இப்படி கவிதை நிலைகளில் நம்ம திருக்குறளை கூட பார்க்க முடியும். ஏன்னா இது இலக்கிய நூலாகவும் அது 14 கீழ்கணக்கு நூல்களில் முதல் நூலாகவும் வைத்து போற்றப்படுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம 4 அடி நான் 40 5 முப்பால் கடுகம் கோவை இந்நிலைய மாமூலம் ஏலாது கை நிலையவாம் கீழ்கணக்கு 14 கீழ்கணக்கில் முப்பால் என்று சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். அதை வந்து நம்ம அதை தான் முதலாக வைத்திருக்கிறார்கள். அப்படி திருவள்ளுவர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்குறோம். கம்பனுக்கு நிகர் எந்த கொம்பனும் உண்டா என்று சொல்வார்கள். அது கம்பராமாயணம். கம்பனுக்கு விழா எடுக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் உண்டு. புதுக்கோட்டையில், திருச்சியில், இப்பொழுதெல்லாம் லால்குடியில் கூட கம்பன் விழா தொடங்க அடித்து, அதே போல் நம்முடைய அரங்கில் அடிக்கடி கம்பன் விழா கம்பராமன் ஐயா நினைவுகளாக கொண்டாடப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி கம்பனை வந்து என்ன பண்ணுறாரு நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் எழுதாத இதா நாத்திகனாகவும் ஆத்திகனாகவும் 2 இதில் இருந்திருக்காரு. அவர் வந்து அதுக்கப்புறம் உள்ள இறைநிலையில் கூறும்போது அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. அடுத்து இவரை கம்பனை கேலி செய்கிறதுக்கு உள்ளே பூந்த அவர் கம்பனே தானே கேலி செஞ்சுட்டான்னு அந்த கம்பராமாயணத்தினுடைய சாரத்தை எழுதுகிறார். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வில்லை என்று பாடும், சீதை நடையழகும் சீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி, அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 6 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி, அன்று அந்த இலங்கையிலே சீதை அனுமனிடம் சொன்ன அந்த வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து, கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பான் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது அம்பு உண்மையல்ல உண்மை என்று நம்பு, காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆகுகின்றேன் நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று கம்பராமாயணத்தை பற்றி அருமையாக கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படி கம்பனுடைய ஆழத்தை நாம் பார்க்க முடிகிறது. கம்பராமாயணத்தில் இல்லாத பாட்டா மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியாத அழகுடையான், ஐயோ என்று ஆச்சரியப்பட்டு போய் இவருடைய அழகை வர்ணிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டு கம்பன் நிற்கக்கூடிய காட்சியை அந்த கம்பராமாயணத்தில் பார்க்க முடிகின்றது. இப்படி எண்ணற்ற கவிதைவாதிகள், பட்டுக்கோட்டையார் சொல்லாத செய்தியா? பட்டுக்கோட்டை தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேலே போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் என்று சொன்னார். குறைந்த வயதிலே இந்த பூமியை விட்டு போனவர். அத்தனை பாடல்களை கொடுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அவரை பாட்டுக்கோட்டை என்று சொல்வார்கள். இப்படி இந்த கவிதை களஞ்சியத்திலே இன்னும் எண்ணற்ற
ஆட்கள் இருக்கிறார்கள். எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. ஏன்னா அத்தனை கவிதை நிலைகள் இருக்கின்றது. இதெல்லாமே கவிதை களஞ்சியம் என்று இதற்குத்தான் ஒரு தலைப்பை கொடுத்தேன். ஏன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நீங்கள் இந்த பாரதிதாசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அருமையான கவிதைகள்லாம் இருக்குது. படிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு அருமையாக சொல்லுவார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ். சங்க இலக்கியம்னா என்ன? 10 பாட்டும் 8 தொகையும் கலந்தது. இதுக்கெல்லாம் ஒரு வெண்பா இருக்குது. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எட்டும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதுதான் 8 தொகைக்கான ஒரு வெண்பா பாடல். 8 நூல். 10 பாட்டுக்கு முருகு பொருநாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினை பாலம் கடாத்தோடும் 10. இது 10 பாட்டிற்கான இது 10 நூல். 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது சங்க இலக்கியம். அப்படி அப்பேற்பட்ட அந்த நூல் வந்து அந்த நூட்கள்லாம் அவ்வளவு சிறந்ததான். அதை பற்றி இவர் சொல்கிறார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி. படிக்கிறதுக்கு நேரத்தை பாருங்கள். நம்ம எங்கள் பசங்கள்லாம் கேட்பான், ஐயா காலையில் படித்தா கிரிக்கெட்டுன்னு ஏறுதுங்கய்யா, சாயங்காலம் எங்கெங்க ஏற மாட்டேங்குது, சினிமா பாட்டு ஏறுதுங்கய்யா, இது ஏறலைங்கய்யா, அது சினிமா பாட்டு மெட்டில் போட்டு படிக்கடா தம்பி, ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ காலைப்படி மாலைப்படி எந்தெந்த நேரத்தில் வேணாலும் படிக்கலாம். காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. கற்பவை கற்கும்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது. நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படி தான் கற்க வேண்டும். கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி? படித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அருமையான அந்த கவிதை. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆன்றோரின் சொற்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்துபடி தீமை வருமை மறுபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புக படிப்படியாய் புலமை வருமன் சொற்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. அப்படியே இந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு அருமையான பாடல்கள் பார்த்தீங்களா? அப்போ இவற்றையெல்லாம் நம் படிக்க வாழ்க்கையிலே அனுபவங்கள் ஊறுகின்றது. இந்த கவிதை நிலைகள் எல்லாம் நம்மை மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அத்தனை கவிதைகள் இருக்கிறது. 1 2 எடுத்து சொல்வதற்கு 1 2 தம்பி இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி உடுமலை கவி நாராயண கவி அவர் எடுத்து சொல்லுகிறார். அப்போ பகைவரை வென்ற நான் பாரியை சொல்லட்டுமா, குமணனை சொல்லட்டுமா, இப்படி வள்ளல்கள் பல பேர் இருக்காங்களே, கடையல் வள்ளல், இடையல் வள்ளல்கள் இப்படியெல்லாம் இருக்கார்களே, இவர்கள் திறத்தை சொல்லட்டுமா, 1 2 தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அவரோடது வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரதாவுடையது. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெகிழ்ந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு இது ஒரு கவிதை நிலைகள். அப்புறம் அதே போல் நம்ம வந்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கவிதை தரத்திலே எண்ணற்றவர்களுடைய கவிதைகளை நம் எடுத்து இயம்ப முடியும். அப்படி இந்த சங்க இலக்கியங்களில் இல்லாத கவிதையா? எல்லாமே ஆசிரியர் பாவில் அமைந்த இதெல்லாம் இருக்குது. பெரும்பான்மை இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இத்தனை கவிதைகள் பாரதியும் பாரதிதாசனும் அதே போல் நாமக்கல் கவிஞரும் உடுமலை கவி நாராயண கவிஞரும் பட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டை என்று சொல்கிறார். அடுத்து காசி ஐயாவுடைய பாடல்களும் நீங்கள் கண்ணதாசனுடைய பாடல்களும் தற்பொழுது உள்ள வைரமுத்துடைய பாடல் இதெல்லாமே கவிதை தரத்தில் நீங்கள் மேத்தாவாகட்டும், அப்துல் ரஹ்மான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவரெல்லாம் விஜய்லாம் வந்து நல்லா அருமையாக அந்த ஒவ்வொரு பூக்களுமேங்கிற அந்த பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்களுக்கு ஒரு அச்சாணியாக இருக்கக்கூடியது. அதெல்லாம் எடுத்து நம்ம சொல்லணும். கண்ணீர் பூக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு உண்மையிலுமே கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு அதில் இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கவிதை நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊசிகள் அப்படிங்கிற ஒரு இது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எடுத்து எழுதும்போது சாதி சண்டை போட்டுக்கிட்டு உடனே வந்து ஒருத்தர் தமிழாசிரியர் ஒரு ஆள் என்ன பண்ணுதுன்னா சாதி அல்லப்பா அது சொல்லக்கூடாது, சொல்லணும், சாதி சண்டை என்று சொல்லி சண்டையை விளக்க போகிறாருன்னு பார்த்தா இவர் அந்த இடத்துலையும் இலக்கணம் நடத்தியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி கிண்டல் கேலிமாக நம்முடைய
இது கவிதை திறமெல்லாம் நம் எடுத்து சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். அப்படி நீங்கள் கவிதைகளை எல்லாம் நிறையா படியுங்க, மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு எங்களுடைய முனைவர் வேங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த 99 பூக்களை அருமையாக சொல்லுவார். அதை நான் கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணேன். அந்த இது பூக்கள் நிலையெல்லாம் பெரியார் ஈவேரா கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற முனைவர் வேங்கடேசன் ஐயா அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா அந்த கவிதை அந்த பூக்கள்லாம் அடிக்கடி சொல்லுவார். பல பாடல்களை மனனம் செய்தவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நடமாடும் நூலகம்னு சொல்லுவாங்க, நடமாடும் பல்கலைக்கழகம்னே சொல்லிடலாம். அப்படிலாம் இது பண்ணாங்க. அந்த கவிதை களஞ்சியத்தில் பார்த்திங்கன்னா நான் பல இதை காதார கேட்டது. அள்ளும் பகலும் நினைவெல்லாம் அதுவேயாக அலைந்தலைந்து ஊராய் தேடி நாடி செல்லரித்த ஏடுகளை தேடி தேடி சேகரித்து செருகலின்றி செம்மம் செய்து சொல்லறிய துன்பங்கள் பலவும் தாங்கி சோர்வறியாது உழைத்த ஒரு சாமிநாதன் இல்லை எனில் அவர் பதித்த தமிழ் நூல்களெல்லாம் இருந்த இடம் தெரிந்திடாதே என்று சொல்வார்கள். அப்படி ராமலிங்கன் நினைக்க அவர் சொன்ன இந்த பாடல் யாரை பற்றினா நம்ம ஊவேசாவை பற்றி, தமிழ் தாத்தா என்று சொல்கிறோம் அல்லவா, அவரை பற்றி. அவர் அல்லும் பகலும் நினைவெல்லாம் அதுவேயாக தமிழ் மொழிக்காக பாடுபட்டு அந்த ஆற்றுகளில் விட்டக்கூடிய ஓலைச்சுவடியெல்லாம் கையில் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் தொகுத்து வைத்திருக்கிறார்கள், பல நூல்களை அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியாது. இப்படி சங்க இலக்கியங்கள் சொன்னேன் அல்லவா, நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று திறத்த 8 தொகை. இது 8 தொகை நூல். 10 பாட்டுக்கும் முருகு பொருணாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பாட்டு, வட்டினப்பாலை கடாத்தோடும் 10. அந்த குறிஞ்சி பாட்டிலே கபிலர் அருமையாக சொன்னார். ஒரு மன்னனுக்கு தமிழ் பயின்று கொடுக்கறதுக்காக இந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த 99 பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். அது படித்த கவிதை இப்போ சொல்கிறேன், எல்லாம் கேள்வி. வள்ளுதல் ஒன் செங்காந்தல் ஆம்பல நிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வெறி தேமா மணிசிகை உருது நாறு அவிழ் தொத்து உண்டுள் கூவுளம் எரிபுரை ஏருளம் சுள்ளி கூவுரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் அறிவை செறிவை மணிப்பூங்கருவினை பயணி வாணி பல்லுனர் குரவம் பசும்பிடி வகுளம் பல்லுனர் காயா விரிமலராவிரை வேரல் சூரல் குறியி பூனை குறுநறு கண்ணி குறுக்கிளை மருதம் விரிப்பூங்கொங்கம் போங்கம் திலகம் தெவுகமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் செண்பகம் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கள்ளுவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீர்நெல் எய்தல் தாளை தலவம் முள்தாள் தாமரை யாழல் மவ்வல் நறுதன் குகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரளி கோடல் கைதை கொங்குமுது நறுவலை காஞ்சிமணி குலை கல்கமல் நெய்தர் பாங்கர் மராம் பல்பும் தனக்கம் ஈங்கை இளவம் தூங்குனர் ஒன்றை அடுமமர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பிளாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் துன்பை துளாயி சுடர்ப்பும் தோன்றி நந்தி நரவம் நறுப்பும் நாகம் பாரம் பீரம் பைங்குறு கத்தி ஆரம் கால்வை கடியிரு புன்னை நரந்தம் நாரி மாயிரு குருத்து வேங்கையும் பிறவும் அரங்கு விரித்தென்ன பரியேறம் உலகுடன் மல்லங்குடைய மலிவரம் மருகி வான்கண் கழிய அகலரை குவையே என்று அந்த 99 வகையான பூக்களையும் உங்களது மலர் பாதங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்று சொன்னால் தமிழை கேட்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். இது தாய்மொழி மட்டும் அல்ல, உயிர்மொழி. ஏன்னா மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் நம்ம மொழியை பார்த்துட்டு வியந்து போகிறார்கள். நம் மொழியில் தூய்மையாக பேசிக்கொள்வதற்கு கூட கூச்சப்படுகிறோம். அது எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீர்களா? அப்படி இந்த கவிதை களஞ்சியங்களை நாம் காக்க வேண்டும். பலர் கவிதைகளை எழுதுகிறார்கள். அந்த கவிதைகளை திருத்தி அச்சிட்டு வெளியிட வேண்டும், பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் அந்த கவிதைகளுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். இப்படி ஹைக்கூ கவிதைகள் இருக்குது, குக்கு கவிதை இருக்குது. 3 வரியில் 2 வரி கேள்வியாக இருக்கும், 1 வரி பதிலாக இருக்கும். அதுதான் ஹைக்கூ கவிதை. இதை விடுகதை மாதிரி கூட போட்டு சொல்லுவாங்க. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்று சொன்னால் பூட்டு விடை பூட்டாக இருக்கும். இப்படி விடுகதை நிலையில் கூட ஹைக்கூ வரும். அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எழுதுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிதை தரத்துகளில் எக்கச்சக்கமான பேர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சிராப்பள்ளியிலேயும் நிறையா இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து கொள்கின்ற. இப்படி கோவிந்தன் ஐயா, அந்த கோவிந்தசாமி அம்மா அந்த தமிழ் மன்றத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிறப்பாக தினசரி கவிதை எழுதிட்டு இருக்கிறாரு. முகன்னு சொல்லிட்டு குளித்தலையில் இருக்காங்க. அருமையாக முகநூல்களில் நல்லா கவிதை எழுத வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர்களெல்லாம் அழைக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்படி என்றைக்குமே இது தமிழை தடுத்தவனை, தமிழை இகழ்ந்து பேசினவனை தாய் தடுத்தாலும் கூட விடாயன் என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.